சந்திர கிரக தோஷத்தினால் ஏற்படும் பாதிப்பு. ஜாதகருடைய உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பாதிப்பு ஏற்படும். தாய் வழி உறவுகள், குடும்ப வாழ்க்கையோ, பொருளாதாரமோ அல்லது நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயமோ, சந்ததி விருத்திக்கு பாதிப்பு ஏற்படும். தாய் வழியில் மனநிலை பாதிக்கப்பட்டவர் யாராவது ஒருவர் இருக்கக்கூடும் அல்லது இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் இருப்பார்கள். இது சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம். அவரவர்களுடைய லக்கண பாவகத்திற்கு சந்திரன் எந்த பாவகமாக வருகிறானோ அதோடு பாவகத்தோடு தொடர்புபடுத்தி இதை பயன்படுத்தி சொல்லுங்க. பலாபலன் சொல்லும் போது அந்தந்த லக்கணத்திற்கு அவங்களுடைய பிறந்த சந்திரன் முடக்காதிபதி ஆனவங்களுக்கு 12 லக்கணத்துல என்னென்ன பாவகமோ அதனுடைய பாவகத்தினுடைய கான்செப்டை தொடர்புபடுத்தி சொல்ல வேண்டும் என்பதுதான் கணக்கே. அடுத்து செவ்வாய் கிரக தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. தகப்பனாரால் ஜாதகத்திற்கு பெரிய நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு குறைவு. அடுத்தபடியாக பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அல்லது இருந்தாலும் பயன்படாது. பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக உபயோகம் இல்லை, இருந்தாலும் பயன்படாது. உடன் பிறந்தவர்களால் மன கஷ்டம் அல்லது பண கஷ்டம் ஏற்படும். அதிகமாக கோபப்படக்கூடிய நபராக இருப்பார். அர்த்தமில்லாத கோபங்கள் இருக்கும். அதிகமல்ல, அர்த்தமில்லாத கோபங்கள் இருக்கும். வம்பு வழக்கு விஷயங்களில் சிக்கிக் கொள்வார். அடுத்தபடியாக தனக்கு அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதிகாரம்னா வேலை செய்யறடா அல்லது தான் வைத்திருக்கக்கூடிய தொழில், இதுல பாத்தீங்கன்னா இவர் பேர் மட்டும்தான் இருக்கும், டாமினேட் வேற ஆளுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புதன் பகவானால் ஏற்படும் கிரக தோஷங்கள். முதலில் தாய்மாமனுக்கு தோஷம். கல்வியினால் பெறக்கூடிய யோக பலன் குறைவு. தந்தை வழியில் வாதம், விபத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மிதுனராசி மண்டலம் திருவாதிரையில் குரு பகவான் இருந்தால் தந்தை வழி துர்மரண சாபம் உண்டு. குரு மிதுனராசி மண்டலம் திருவாதிரையில் இருந்தால் தந்தை வழி துர்மரண சாபங்கள் உண்டு. தனுஷ இலக்கணமாக இருந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனராசி மண்டலத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இந்த கிரகங்கள் இருந்தால் திருமண வாழ்க்கை, மதமாற்ற திருமண வாழ்க்கை, இது இந்த புதன் பண்ணக்கூடிய ரொம்ப கிரிட்டிக்கலான வேலை. இதெல்லாம் நீங்க ரொம்ப திங்க் பண்ணி யோசனை பண்ணி சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? அடுத்து திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள், கூச்சல்கள் ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஏற்ற இறக்கங்கள் உண்டு. அடுத்தபடியாக சுக்கிரன், குரு பகவான் தோஷம் பெற்றால் தகப்பன் வழி உறவுகளை செல்வாக்கு சொல்வாக்கு அற்றவர்களாக மாற்றிவிடும். அடுத்து தந்தை மூலியமாக ஜாதகர் துன்பத்தை அடைய வேண்டிய கட்டாயம் உண்டு. தந்தை கடன் வாங்கியிருப்பாரு, கடன் கட்டுற மாதிரி ஆயிப்பு இருக்கும். இல்லாட்டா நோய் நொடிகள் இருந்தால் நோய் நொடிகளை தகப்பனாரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இவருடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். முக்கியமாக குரு தோஷம் அடைந்தவர்களுக்கு குடும்ப பிரிவினை உண்டு. சொந்தம் உறவு முறைகள் அனைத்தும் இருந்தாலும் இவர்களை யாரும் ஆதரிக்க மாட்டார்கள். சொந்தம் உறவு முறைகள் யார் இருந்தாலும் இவர்களை ஆதரிக்க மாட்டார்கள். அடுத்தபடியாக எப்பொழுதுமே பொருளாதாரத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கைக்கு ஓடிக்கொண்டிருப்பார்கள். பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பொருளாதாரத்திற்காகவே தன்னுடைய பயணத்தை பயணிப்பார்கள். தான் பெற்ற பிள்ளைகளால் பிற்காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி காலத்தில் தான் பெற்ற பிள்ளைகளால் மன வருத்தத்தையும் துன்பத்தையும் அடையக்கூடிய கட்டாயம் உண்டு. துவிதியை திதியில் பிறந்திருந்தாலும், வளர்பிறை தேவிதை துவிதியை திதியில் பிறந்திருந்தாலும், சௌபாகியம், சாத்தியம், வியாகத நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும், எதிர்பாராத இருதய நோயால் இறப்பு, கேன்சரு, சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அடுத்தபடியாக மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவான் குரு பகவான். அது இந்த சௌபாக்கியம், சாத்தியம், வியாகதம் இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக குரு பகவானை கவனிக்க வேண்டும். குரு பகவான் கோச்சாரத்தில் பார்வை வரும் பொழுது யோகம், ஆனால் தோஷம் பெறும்போதே மேற்கொண்ட பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு. குரு பகவான் கோச்சாரத்தில் பார்வை பெறக்கூடிய காலகட்டத்தில் யோகம், ஆனால் தோஷம் வரும் பொழுதே மேற்கொண்ட பாதிப்புகள் உறுதியாக உண்டு. கிரகங்களில் சைலண்ட் கில்லர் குரு பகவான். எங்கேயாவது குருபலன் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டத்துல லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், கோச்சார குரு பார்த்தாலும், 7ஆம் இடத்தை பார்த்தாலும்,
அல்லது பாத்தீங்கன்னா லக்கணத்தை பார்த்தாலும் இல்ல 7ஆம் இடத்துக்கு அதிபதியை பார்த்தாலும் திருமணம் நடக்கும்னு சொல்றாங்க. நம்முடைய ஜோதிட விதி சொல்லியிருக்கா அது பத்தி நடக்குதா? ஒண்ணு ஜோதிட விதி தப்பா இருக்கணும், இல்ல பாக்குறவங்களுடைய பார்க்கக்கூடிய பார்வை தப்பா இருக்கணும். இது 2 விஷயத்துல தானே தப்பா இருக்கணும், கரெக்டா? ஆனால் எல்லாரும் சனி பகவானை பத்தி பாத்தீங்கன்னா கடுமையாக நம்ம சொல்றோம். ஆனால் சனி பகவான் பாத்தீங்கன்னா கண்டிப்பானைய ஒழிய தண்டிக்கவே மாட்டான். அவனுடைய அனுமதி இல்லாமல், அவனுடைய பார்வை இல்லாமல் யாருடைய ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய, அதாவது ஒரு தனி மனிதனுடைய சுய விருப்பு வெறுப்புகளை தாண்டி இயற்கையாக நடக்கக்கூடிய கல்வியினுடைய ஆற்றல், பிறப்பினுடைய ரகசியம், அதுபோக நீங்க அவனுக்கு அடையக்கூடிய திருமண வாழ்க்கை, பிறக்கக்கூடிய குழந்தைகள், அவனுக்கு இயற்கையாக அமையக்கூடிய பூமி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா சனி பகவானுடைய கருணை இல்லாமல் யாருடைய வாழ்க்கையிலையும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. எல்லாரும் குரு பகவானை பத்தி குரு 5ல இருந்தா சரியா வரும், 6ல இருந்தா சரியா வரும், நீங்க 7ல இருந்தா சரியா வரும் சொல்லப்பட்டாலும் சில பேர் பாத்தீங்கன்னா 9ல குரு இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு தோஷமே இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? அப்ப 9ல குரு இருக்கிறவன் நேரம் ஸ்ட்ரெயிட்டா அமெரிக்க அதிபர் ட்ரம்பாவெல்லாம் ஆகணும், ஐயா ஆக மாட்டேங்கிறான். இல்ல அது கடைசியில இந்திய நாட்டுடைய பிரதம மந்திரி ஆகணும், இல்ல ஜனாதிபதி ஆகணும், இல்லாட்டா ஒரு நாட்டுக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒரு முதலமைச்சராக ஆகணும், இல்லாட்டா ஒரு IAS IPS ஆகணும், இல்லாட்டா ஆகணும். 9ல குரு இருக்கிறவனுக்குள்ள 9 இருக்கிறதுக்குன்னா தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லக்கணத்துக்காரவங்களுக்கு மிக கடுமையான பாதிப்பை கொடுப்பார். அந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல இதனுடைய கணக்குகள் எல்லாம் வேற, அதனுடைய நிலைப்பாடுகள் என்பது வேற. ஜோதிட சாஸ்திரம் எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு தனக்கு வரக்கூடிய கணவனுடைய நட்சத்திரத்தை சொல்லலாம், ராசியை சொல்லலாம், தனக்கு வரக்கூடிய கணவனுடைய இருக்கக்கூடிய இடத்தினுடைய திசையை சொல்லலாம், கணவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை உயர்வு, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம் அனைத்தையும் சொல்லலாம். அர்த்தவர்க்க கணிதம்னு ஒரு கணிதம் இருக்கு, அதெல்லாம் சுக்கரனுடைய கணிதத்தை வைத்து சொல்லக்கூடிய கணக்கு. 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்றான். அந்த சுகஸ்தானத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்லும் போது சுகஸ்தானம்ன்றது என்னென்ன சொல்றாங்க, நம்முடைய ஜோதிடத்தினுடைய பாவக காரகத்துவத்துக்கு என்னென்ன சுகஸ்தானத்துக்கு சொல்றாங்க, சுகஸ்தானத்துக்கு என்னென்ன நம்ம சொல்றோம். லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய உயிர், ஆன்மா, அந்த ஜாதகருடைய அவருடைய திடம், அவருடைய எண்ணங்கள், செயல்பாடு எல்லாமே லக்னத்தை பற்றி சொல்றோம். லக்னாதிபதி 3, 6, 8, 12 இருந்தால் அவர் வேலை நீச்சமாகி போச்சுன்னா அவனை அவ எப்பயோ ஒரு தடக்க சாதா. பிறப்பும் இறப்பும் ஒரு மனிதனுடைய கையில் இல்லை, ஜோதிடருடைய கையில் இல்லை. ஒரு குழந்தை இத்தனை மாசத்துல இந்த தேதியில பிறக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடருக்கு, கணிதம் படிக்கக்கூடிய ஜோதிடருக்கு இத்தனை நாளில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் போகும் என்பதை எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியாது, எந்த ஜோதிடராலையும் கணிக்க முடியாது. அப்ப நம்மளால என்ன கேட்டீங்கன்னா, கிரகங்களை வச்சு என்ன கேட்டீங்கன்னா, நவநாயகர்கள் உருவாக்குவதற்கும் உயிரை எடுப்பதற்கும் நவநாயகர்களுக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. அவர்கள் நம்முடைய ஊழ்வினை கர்மாவிற்கு பிறந்த திதிக்கு உண்டான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பிறப்பினுடைய சிவரகசியத்திற்கு தகுந்தபடி அவர்கள் ஒரு மந்திரி சபையில் பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு மந்திரிய அல்லது அரசன் செய்யக்கூடிய ஆணையை செப்படவே செய்யக்கூடிய கணக்கு. அப்ப திதிதான் ஒரு மனிதனுடைய ஊழ்வினை விதியை நிர்ணயம் செய்யுது. சுக்கரனுடைய கிரக தோஷத்தை பார்க்கலாமா? சுக்கிரன் உணர்வுகளுக்கு சொந்தக்காரன், உருவமும் அருவமும் இல்லாதவன். சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் தோஷமடைந்தால் தாயிடம் கிடைக்கும் அன்பு, சகோதரிகளிடம் கிடைக்கக்கூடிய பாசம், மனைவியினால் அடக்கூடிய சுகபோகம் மற்றும் மகிழ்ச்சி, தான் பெற்ற பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய துக்கம், இது பூரா சுக்கிரனுக்கு உண்டான கைவந்த கலை. பெண்ணாக இருந்தால் பேராசை, கவனக்குறைவு, அதிகமான கோபம், ஆத்திரம், இதன் மூலியமாக தானும் அழிந்து தன்னை சார்ந்தவர்களையும் அழித்து விடுவார்கள். அதுபோக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகபோகங்கள் அனைத்தும் கண்ணுக்கு முன்னால் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும். ஆண் பெண் இருபாலருக்கும் அனைத்தும் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு மிக கடுமையான சூழல், சோதனை ஏற்படும். ஆடம்பரத்தாலும் சூதுவினாலும் இவர்களுடைய செல்வம் அழியும். இவர்களுக்கு புகழ் போதை உண்டு. தன்னை பற்றி அடுத்தவர்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியது ஒரு போதை மாதிரி. சில பேர்த்துக்கு உடல் சார்ந்த உணர்வுகளுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி அந்த ஒரு போதை இருக்கும். சுக்கிரன் கெட்டால் முக்கியமாக வாக்குறுதியை நிறைவேற்ற இயலாதவர்கள், அதை எழுதியிருப்பாங்க, நிறைவேற்ற இயலாதவர்கள். அடுத்து கலியுக கதாநாயகன்
நீதிதேவன் சனி பகவானை பத்தி இதுல பார்க்கலாம். சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் மற்றவர்களுக்காக வேண்டி உழைத்து மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் பிறந்தவன், கடின உழைப்பாளி, அறியாமையால் மற்றவர்களால், குடும்பத்தார்களாலும் மற்றவர்களாலும் தண்டிக்கப்படுபவன். சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் வறுமை ஏற்படும். இவர்கள் செய்யும் தொழில் வருமானம் எப்படி வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் அதாவது வாழ்ந்து குப்பைக்கு போன விஷயத்துக்கு உண்டான வேலையை பூரா செய்வாங்க. சமையல்காரர்கள், ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள், 10 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 10 பேர் சொல்லக்கூடிய வேலையை கேட்கக்கூடியவர்கள், தூய்மை பணியாளர்கள், செலவை செய்பவர்கள், நோயாளிகளை பார்ப்பவர்கள், அதாவது நோயாளிகளுக்கு வந்து மருந்து செவிலியராக இருப்பவர்கள், இவர்கள்லாம் சனி கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்களால் எதுக்க வாழ பிறந்தவர்கள். இவர்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் மனக்குறைபாடுடன் பரபரப்பாக இருக்கும். ஆனா மற்றவர்களுக்கு பணி செய்வார்கள். இவருடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையாது.